வா. எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன்டி. நல்லா இருக்கா இல்லையா? ஆமாடி, கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னா சரி ஒரு 8 ஒன்றை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த. போன வாரம் என் வீட்டுக்காரன் வந்து உன் வீட்டுக்கார்ட்ட பேசினாரான் இல்லையா? ஆமா, சரி நம்மளை 8 ஒன்று பார்த்துட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். சூடா இருக்கு இல்லையா? தான் காட்டு எனக்கு கேட்கவே மாட்டேனே, சாரியை பற்றி கேட்கவே மாட்டேன்ப்பா. சரி இருக்கட்டு. பையனுக்கு வேலை கிடைச்சாங்கடி? என்னது? ஆமாடி, என் பையனுக்கு வேலை கிடைச்சவனு தான் மிச்சம். தலை எழுத்தாச்சு பையனுக்கு, தலை எழுத்து. வேலை போற விட்டுட்டான், விரட்டிட்டாங்க இல்லையா? வேலை நல்லா தானே போயிட்டு இருந்தான்னு சொன்னா என்ன பண்ணது? வேலை நீ வேண்டான்னு விரட்டிட்ட. நல்லா தானே போயிட்டு இருந்தான். இல்லை, நல்லபடியா போனான். எப்படின்னா பேண்ட் ஷர்ட் எல்லாம் அயன் பண்ணி நீட்டா தான் போனான். ஏதோ ஒரு காலி பையன் சொல்லியிருக்கான், நீ டை கட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி. நல்லா தானே சொல்லியிருக்கான். அடுத்த நாள் டையை கட்டிட்டு போனா போடான்னு சொல்லிட்டு வீட்டில் விரட்டி விட்டு. டை கட்டினா எதுக்கடி விரட்டுனாங்க? டை மட்டும் தானே கட்டிட்டு போனா, அதனால காலிப்ப ரொம்ப அறிவுதான். புறவு என்னாச்சு? ஒரு மருமகா போய் அடுத்தது என்ன? புறவு வீட்டுல அப்படி அவன் வீட்டுல இருக்கான். அவனுக்கு பொண்டாட்டி அடுப்புலதான் சமைக்க. இல்லடி, அடுப்புலதான். எப்படி போடுறாடி? எப்படி போடுறா சமைச்சு? பட்டுலதான் போடுவாடி. வேற ஆமா, ஐயே போன வாரத்துல ஒரே சண்டை, கடையில அடிபட்டுக்கிட்டு வந்தான். கடைக்கு போனவன் என்ன பண்ணுது? அந்த பெரிய பையன் அப்படி, சின்ன பையன் அது வேற. இது எப்படி அடிச்சான், அடிபட்டான்யா? கடைக்காரன் அடிச்சு போட்டான். அதுதான் எப்படி ஒரே அழுக வந்து. என்ன ஒரு பழம் வாங்க விட்டேன். பழம் வாங்கினவன் என்ன செய்யணும், பழத்தை வாங்கிட்டு வரலாம் இல்லையா? வாங்கி சரி எனக்கு மாத்திரை சாப்பிடணும்னு இருந்து, நமக்கு இந்த மாத்திரை எல்லாம் தொண்டையில திடீர்னு விழுங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. தொண்டையில நின்று சின்ன புள்ள மாதிரிதான் வாழைப்பழத்துக்குள்ள வச்சு திங்கலான்னு ஒரு பழம் வாங்கிட்டு வாங்கி சென்னேன். ஐயா அங்க போய் கடைக்காரன் கேட்டிருக்கான், ஒரு பழம் வேணுமா, சீப்பா வேணுமான்னு கேட்டிருக்கான். இவனும் பெரிய புத்திசாலி மாதிரி ஒரு பழம் தான் வேணும், ஆனா சீப்பா வேணும்னு கேட்டிருக்கான். என்னத்த செல்லதுக்குன்னே தெரியல. அவனுக்கு என்னடா இவன் சொல்லடா, ஒரு பழம் வேணுமா சீப்பா வேணுமான்னு. இவன் இன்னும் ஒரு பழம் தான் அவனை விட்ட பாடலன்னு சொல்லியிருக்கான். கொடுத்தான் பாரு, கன்னத்துல அற வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு வந்திருக்கான். அவனுக்கு அறிவும் அப்படிதான், இவனும் விவரமா சொல்லி இருக்கணும். இப்படிதான், அதனாலதான் கடையில ஒரு கூத்தையே நடந்திருக்கு. மூத்த பையன் அப்படி, இளைய பையன் இப்படி. இன்னும் ஐயோ, இளைய பையனுக்கு கதையை கேட்டேன்னா நீ பரவ சொல்லி பொண்ணையாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா பாத்தியா நீ? ஆமா, நான் பார்த்தேன் கடையில. அதுதான் அவ பல் டாக்டர்கிட்ட போறேன், பல்லு டாக்டர்கிட்ட போறேன். சரி பல்ல கட்டிட்டு வாணி பல்ல டாக்டர்கிட்ட விட்டா, அவ டாக்டர் கட்டிட்டு வந்துட்டா. டாக்டர் மாப்பிள்ளையா? சரி என்ன நினைக்கா? ஒரு மாதிரி போவளுக்கு டாக்டர் மாப்பிள்ளையா மருமவே? நீ நினைக்கிறது மாதிரி இல்ல. டாக்டர் பல்லுக பிடுங்க கல்லு கைய வச்ச உடனே வலி எடுத்தோன்னு டாக்டர் கெட்டி போட்டுக்கிட்டு இவ ஓடி வந்துட்டா. அப்பா இப்பதான் மனசு குளிர்ந்தாலே பரவாயில்லையே. இப்படி ஆகி போச்சு. அப்படி அந்த பொண்ணு வேற அப்படி இருக்கா. பொண்ணு பரவாயில்ல, எதுக்கு என் கதை இப்படி பெய்யும். சரி வீடு, வீட்டுக்கு வீடு வாசல் படி. என் பொண்ணை கேட்டேன்னா காப்பி பொடி இல்ல, காப்பியே வாங்க பொடி வாங்கிட்டு வாங்கி விட்டேன். காப்பி கடைக்காரனோட வாடியா? அச்சச்சோ, காஃபி காஃபி எப்படி குடிச்சா நீ? நான் என்ன வருத்தப்படியே காப்பி குடிச்சேதா பெருசு? எனக்கு விஷயம் கேட்டு தானே அறிஞ்சு தானே வந்தேன். கேள்விப்பட்டு தான் வந்திருப்பா. பயங்கர ஆள் ஆட்டிட்டு வந்தோடனே இல்லடி தும்முனியா? ஆமா. அப்புறம் உன் சின்ன பையன், உன் பையன் எப்படி? உன் பையனுக்கு கதை
சின்ன பையன் பரவாயில்ல, அன்னைக்கு சைக்கிள் நல்லா ஓட்டுவான், ஓடாம ஓட்டுவான். பரவாயில்லையே. ஓ, அதுலயாவது திறமசாலியா இருக்கானே. எங்க என்ன மாதிரியா ஒரு Stand. கூட வாங்க தெரியல. ஸ்டாண்ட் போட்டுட்டு ஓட்டுவான்டி. ஸ்டாண்ட் போட்டுட்டா ஓட்டுவான். ஆமா என் பையனும் எவ்வளவோ கொள்ளலாம் இதோட. ஆமா, உன் பையன் எவ்வளவு நல்லவன். என்னது பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் பையன் வேற ஸ்கூலுக்கு போனானா, பள்ளிக்கூடத்துக்கு போனானா போயிட்டு அடி வாங்கிட்டு வந்து நடந்து உன் அப்பாய கூட்டிட்டு வான்னு சொல்லி விட்டுருக்காரு. என்னன்னா அரிசி எங்க இருந்து வர்றோன்னு வாத்தியாரு கேட்டிருக்காரு. மூட்டையில இருந்து வர்றோன்னு சொல்லியிருக்கான். அரிசி எங்க இருந்து வருவா? மூட்டையில இருந்து வருவோன்னு சொல்லியிருக்கான். உன் அப்பனை கூட்டிட்டு வான்னு சொல்லி இவரு அவரு என்ன சொன்னாரு? கடையில இருந்து வரும்னு சொல்லக்கூடாது ஆண்ணி. ரெண்டு முட்டாபாய் கிளம்பி கொள்ளலாம். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படியா இருந்து பிறகு நான் தான் போய் என் பிள்ளைய எப்படியாவது திருத்தணும். அவரு பையனை திருத்தணும்னு சொல்லிட்டா. அவரு சொன்னாரு எனக்கு பேப்பர் திருத்துக்கே நேரம் இல்ல, நான் உன் பையனை திருத்துவா. நான் மறுபடியும் பையனை திருத்த முடியுமா? சமாளிச்சு விட்டுட்டாரு. எனக்கு நேரம் இல்ல, உன் பையனை எப்படி திருத்துவேன் நீ? சிரிச்சாம என்னத்தை செல்லு அதுக்கு. சாரியா? ஆமா, நான் பாப்பேன். நல்லா சாரியா ஆட்டு. பாப்பேன் பாரு. பெரிய சூடா இருக்கும். ரொம்பதான் ஆட்டுவா. போயிட்டா வந்துட்டா. அரைஞ்சிட்டா இல்லையா? போயிட்டு வா. கடைக்காரனு கூட இல்லையா? பொண்ணு ஓடுனதை கேட்டு வந்திருப்பா. இவ யாரு? இதை கேக்குதான் நான் இங்க இருந்து ஓடனே. இவளுக்கு ஓடிட்டான்னு சொன்னா பொண்ணு ஓடுவா. பாரு வந்தேன். காப்பி பொடி வாங்க கடைக்காரனு கூட ஓடனே. என் பொண்ணு ஓடிட்டான்னு கேட்க நல்ல குடும்ப. சரி சரி ஆட்டிட்டு வந்தா பார்த்து ஒரு கூமுட்டை கூமுட்டை. இந்த சுடிதார் 10 வருஷத்துக்கு இருக்கும். இந்த சுடிதார் வாங்கி 10 வருஷம் ஆகுவா? நான் யாரு? சரி நான் வாட்டு வா. வந்துட்டா என் பிள்ளைய ஓடிட்டாளா. நானே இங்க தீ எரிஞ்ச மாதிரி எனக்கு இருக்கு. பத்த வயிறு பத்தி எரிவு. அவ வந்து எண்ணெய ஊத்து வந்திருக்கா. வந்துட்டு ஆட்டிட்டு கேட்டா கேக்கட்டு.